ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில் திக் திக் நிமிடங்கள் வந்து போயிருக்கும். யாருக்குமே வராமல் இருக்காது. நிறைய பேருக்கு நிறைய டைம் வரும். எனக்கு வந்து என்னோட பேத்தி பிறக்கிற அன்னைக்கு நாளே ஹாஸ்பிட்டல் போயாச்சு. காலையிலேயே வந்து டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனால் சிசேரியன் தான். ஆனாலுமே வந்து அவ்வளவு ஈஸியாக வந்து அவங்க வந்து பண்ணுறதில்ல. அவங்களுக்கு எத்தனையோ கேஸில் இதுவும் ஒரு கேஸுங்கிற மாதிரி. சரின்னு காலையில் ஆரம்பித்து ஒரு 12:20க்கு தான் பிறந்தான்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு திக் திக் தான். அதுக்கப்புறமும் வந்து திக் திக் தான். அதாவது பொண்ணு கண்ணு முழிக்கிற வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மாதிரி. அப்புறம் அதே போல் என் பேரன் பேத்தி காது குத்துக்கு அதே போல் தான். அதாவது அன்னைக்கு சரியான முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாளைக்கு வந்து நம்ம வந்து டிரைவரை பிடிக்க முடியல. நம்ம ஆக்டிங் டிரைவர் தான் கூப்பிட்டுக்குவோம். அப்போது டிரைவர் பிடிக்க முடியல, கார் எடுக்க முடியல. நான் என்ன நினச்சிட்ருக்கேன், நம்ம காரில் வந்து இந்த சீர் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு இதாக இருக்கேன். ஆனால் டிரைவரு முடியல, வரல. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது, ஆட்டோவில் தானே போகணும். அப்படி ஆட்டோவில் போகும்போது சின்ன ஆட்டோவும் கிடைக்கல. அதாவது குட்டி ஆட்டோ இருக்கும் இல்லையா, அதுவும் கிடைக்கல. சேர் ஆட்டோ தான் கிடச்சிது. நம்மளுக்கு தனியாக அதை வந்து ரேட் பேசி கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு 25லேருந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் அந்த காது குத்துற கோவிலுக்கு. அப்போது இந்த குழந்தைங்களும் வந்து மொட்டையை போட்டுட்டு இருக்குதுங்க. நாங்கள் இல்லை மொட்டை போடலை, மொட்டை போடாமல் தான் தூக்கிட்டு போகிறோம். போகும்போது பார்த்தா அந்த அண்டா குண்டா எல்லாம் சாமான்லாம் இருக்குது. அப்போ 2 பிள்ளைகளையும் நான் வந்து அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கிறேன் நான். பிடிச்சிக்கிட்டு பாத்திரங்களையும் வந்து காலில் ஒரு பக்கம் இப்படி வந்து அந்த ஒரு கையில் அந்த குழந்தைய வச்சுருக்கிற கையிலேயே ஒரு பக்கம் வந்து பிடிச்சிக்கிட்டு திக்கு திக்குன்னு இருக்குது. எங்கள் வீட்டில் முன்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி உட்காராமல் முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. ஐயோ! ஏன் கேட்குறீங்க? 35 நிமிஷம் 35 கிலோமீட்டர். பெரிய வந்து ஒரு திக் திக்கு தான். அந்த குழந்தைங்க மேலே இந்த பாத்திரம் பட்டு தலையில் ஏதாவது காயம் ஆயிடக்கூடாதே, நம்மளும் நல்லபடியாக போகணுன்னா அவன் வந்து சுற்றி சுற்றி அவனுக்கும் வழி தெரியல. சுற்றி சுற்றி போகிறான், எங்களுக்கும் வழி தெரியல. ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டாயிருச்சு. 7:30 மணி ஆயிடுச்சு போகிறதுக்கு. ரொம்ப அந்த நிமிடங்கள் வந்து திக் திக்குன்னே இருந்தது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம கடந்து தான் வர வேண்டியது இருக்குது வாழ்க்கையில். உங்களுக்கும் அந்த மாதிரி திக் திக் நிமிடங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.